ஈஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணாக உருவெடுத்து தாயே கருமாரி தாயே கருமாரி கருணாக உருவெடுத்து உங்கள் மாங்காடு மணிபார் மாமாச்சி அம்மா திருமுகத்தை காணுகின்றோம் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் செல்வோருக்கு குழந்தை வரம் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார் செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுல காமாட்சி குழந்தையாளேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணாக உருவெடுத்து கருமாரி அருகிறார் இந்த மாங்காடு மணிவாள் மாமாச்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டி 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 இதோ உங்களையும் ஆடலும் நாடகம் பேச்சு பார்த்தேன் சரியா வருதான் ரொம்ப சிறப்பு அதுவும் தாண்டி தாங்களெல்லாம் நல்லா ஜோர நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க அவ்வளோ ஆட்டாக்க பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்க புருஷனை மட்டும் முதுகுலே ஓட்டு சங்கு சங்குன்னு குத்துறியல்ல நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க ஏன்னா கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான் பிரஷர் மனுஷன் பர்த்தே இருந்தோம்னா இடுப்ப கடுக்கும் சரி உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவேரிக்கும் இந்த கையை எப்படி வச்சு படுத்தோம்னா கை மரன்னு இருக்கும் ஆமா இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றோம் எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு அப்படி 800 ரூபாய்க்கு என்னன்னு வைக்கிறாங்க பின்னால ஆர்ச்சு 2 நிலை 2 கயறு 2 குண்டா கிரிலு இன்னுமே வீட்டுல நில ஜன்னல் வைக்க மாட்டாங்க அந்த குண்டு எதுக்கு எவனா பின்னால சொரணா மூக்குள்ளே அடிக்க சரி சாக்கெட்டு பின்னால நிறைய பெரிய நிலையா இருக்கு ஓஹோ அப்புறம் பயல நோண்டி விட்டான் மயிரை புடுங்கி விட்டாங்கிற நிலை வச்சு சன்னல் இங்கிட்டு இருக்கான் சன்னல் இங்கிட்டு பின்னால் இருக்கு நிலை ஆமா ஆமா உங்களுக்கு ஆர்ச்சி வேணா 2 ஆர்ச்சி போட்டாரு அப்பா அந்த ஆர்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு அவங்களுக்கு பார்த்தா சந்தோஷம் தாங்க முடியாது குறுப்பு சேலை கட்டி இந்த திருவிழா வந்துச்சுன்னா பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பா அந்த ஜவுளி கடைக்கு போறதும் பென்சில் ஸ்டோருக்கு போறதுக்கும் அது பியூட்டி பார்லருக்கு போறதுக்கும் நகை கடைக்கு போறதுக்கும் அதில் புருஷன் புள்ள அம்புட்டு பித்து கொண்டு வச்சிருவேன் வெயில கிடந்து செத்து சிமெண்ட்ல வேலை பார்த்து கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து டிரைவர் வேலை பார்த்து புளியமரத்தில் முட்டி அப்படின்னு பாவம் 15 கிலோ கறி எடுக்கணும் 50 பாட்டில் வாங்கணும் அப்படின்னு போற 2 கடைங்க என்ன கடைனே ஒன்று புராஞ்சி கடை சரி இன்னொன்று கொஞ்சம் சரக்கு குடிச்சுன்னா சாக்கடை பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா ஒருத்தர் வேலைக்கிற தூர்ல கொண்டே தலையை மாட்டிருக்கேன் இப்படி தேடலை அப்பத்தான் உடம்பு நிதானமா இருக்குமா தண்ணி போடலைன்னு இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த 8 நாளைக்கு அவன் புரியம்புலாம் வெயில கடந்து செத்து கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து தவுசரில் 32 ஓட்டை இருக்கு 32 ஓட்டையா ஆமா அவங்க எரியும் கொட்டை எல்லாம் எரியும்
இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த 8 நாளைக்கு இந்த கும்மி ஒட்டு ஆவாரு. எப்படி சந்தோஷமே தாங்க முடியாது. அந்த பிடாரி அம்மன் இடத்துக்கு கும்மி ஒட்டு ஆவாரு. எப்படி கும்மி ஒட்டில பெரிய பொல்லாத பூச்சனை கட்டுக்கிட்டியா நம்மால ஆம்பளையால இடையில நல்லா வந்து அவங்க ஓட்ட கட்டி கண்ண 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 கண்ணன் இருக்கு. சரி அப்படியே நிற போதில் இருப்பாங்க. கண்ண கண்ணன் நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது பக்கத்துல நின்றுக்கிட்டு அத்தாச்சு என்ன பண்றியா அண்ணே வந்தாளா வரல போய் சொரண்டலாம் அத்தாச்சி அத்தாச்சு அண்ணன் திருப்பி இருந்து வந்துட்டாளா அந்த வெள்ளை சட்டை திரும்ப அன்னைக்கு எடுத்து போட்டுக்குவாங்க அதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்ட் வருவாங்க. எப்படி அப்படி அண்ணன் ரவுண்டு போயிருவேன். அத்தாச்சி இடுப்பு 5-6 ரவுண்டுக்கு இடுப்பை கிள்ளிடுவேன். அப்புறம் அதோட அடிச்சுக்கிட்டு மண்டே உடச்சுக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும். சரி செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குள்ள ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பாரு. ஏண்டா முளைப்பாரி ஓட்டம். அப்புறம் நம்ம ஆளுக்குள்ள அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. அதோட அடிச்சுக்கிட்டு நாடகத்துக்கு எடுத்து அதோட வேலையை முடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு நாடகத்தை நிப்பாட்டி ஏமாப்பில இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. நீங்க தானா? அப்படிலாம் இல்லாம வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம். ஒற்றுமையா இருந்தாத்தான் எந்த ஒரு செயலும் செயல்பட முடியும். ஒற்றுமை இல்லைன்னா நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னா அதோட எல்லாமே ஊர் பிரிஞ்சு குடும்பம் பிரிஞ்சு. ஆனா ஊர் பிரிஞ்சா எங்களுக்கு சந்தோஷம். 2 நாடகம் அப்பா இல்ல, 2 கராட்டம், 2 ஆடல் பாடல், 50 வீடு 25 வீடா புரிஞ்சுன்னா கண்டிப்பா 2 நாடா. அவன் ஒரு அட்வான்ஸ், எனக்கு ஒரு அட்வான்ஸ். அதே 3 புரிஞ்சுன்னா 3 நாடா. அப்ப நமக்கு தான் யோகா. ஆமா நீங்க அப்படியே பிரிஞ்சே இருங்க. அது மாதிரிலாம் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நாடகத்தை ரொம்ப சிறப்பா ரசிக்கணும். நீங்க எத்தனை நாடகமா பார்த்திருக்கலாம். இன்னைக்கு தமிழகத்திலேயே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு பொறுக்கி ஒரு ஆளையும் பொறுக்கி ஒரு சங்கத்தில் இருந்து பொறுக்கி இந்த நாடகத்தை தேர்வு செஞ்சு நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த தேதிக்காகவே நாடகத்தை மாற்றி வைத்த அந்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய வெள்ளவெட்டான் விடுதியில் அமைந்து அருள்பால்த்து வரும் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் சந்தன காப்பு அபிஷேக ஆதார விழாவை முன்னிட்டு நீ டெய்லி இதே மாதிரி வந்துட்டேன்னா எங்க பின்னால வந்துச்சுன்னா தேவையில்லை. கண்டிப்பா சில ஊர்ல அன்னைக்கெல்லாம் ஒரு மைக்கில் அக்காங்கிறேன் அங்கே நொக்கான்னு கேட்குது. சரி இங்க ஆத்தாங்கிறேன் ஒருத்தர் வெளியே இருக்க போனேன் அங்கிருந்து ஒடியாங்க ஏனே எவ்வளோ நோத்தாலமான்னு கேட்குறேன். இன்னைக்கு எப்படி இருக்கு? உண்மையிலே ஒரு மைக் செட்டுக்காக ஒரு ஜோரா கைதட்டு கொடுங்க. உண்மையிலே ரொம்ப வந்ததுலேருந்து ஏற்று இறக்குன்னு மற்ற ஊர்ல சொல்லுவான். கண்டிப்பா விசில் வரும் ஒரு பக்கம் கேட்டா அந்த ஆளு சொல்லுவான் பொட்டல் அப்படித்தானே இருக்கு. காத்து ஊருக்குள்ள போய் கட்டின வச்சுக்கவே சுத்தி வீடுனே அடப்பாருன்னு சொல்லுவேன். இப்போ எங்கே தாண்டா கட்டுவேன்? புளியம்பரத்தில் கட்டலாம் மேலே தானே கேட்க கீழே கேட்க இப்படி சொல்லி கட்ட தெரியாதவன். இன்னைக்கு பார்த்தியா 2 பாக்ஸ் தான் வச்சிருக்காரு. கண்டிப்பா உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி ஜிகேபி ஒளிபெருக்கி ஜோரா கைதல் கொடுக்கணும். உண்மையிலே சிகேபி ரொம்ப சிறப்பான முறைகள். ஏன்னா ஒளிபெருக்கிறேன் சொல்ல இந்த இவ்வளவு கிட்டன்ஸ் இருக்கல இவ்வளவு தெளிவா பேசு. கண்டிப்பா நம்ம சொல்லுவேன் பக்கத்துல உனக்கு தொண்டைஞ்சடியில ஒட்டி முதல்ல பேசவே கூடாது. பேசினா புரியாது. அல்ல அப்படின்னா அண்ணன் நொன்னு கேட்கும்.
ஒரு கேப் இருந்தா தான் தெளிவா கேட்க. கண்டிப்பா நம்மால் போய் ஒட்டி பேசி வாயை கொண்டே திணின்னு சொல்லுவேன். ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரிக்கப்பட்டிருக்கும் அன்புலர்கள் இந்த ஆர்வம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெள்ளவெட்டான் அமைந்து அருள்வாள் தோறும் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் சந்தன காப்பு அபிஷேக ஆதாரணை விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருவருகே அன்புடையர் ஸ்ரீ மங்களகரமான பராப வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் பாகம் உள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடு வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு குட்டி வரும். அன்பு மாமா சூப்பர் சிங்கர் புதுகையை சேர்ந்த CR சீனிவாசன் அவர்கள் வருகமலையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நெருங்கிய உரையாடி குயிலோண்டு குயிலின் போகிற வாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு குட்டி வரும். சென்னை இந்த நாடகத்துக்காக நேத்தே காரைக்குடியில் ரூம் எடுத்து தங்கி அங்கிருந்து வேன் எடுத்துக்கிட்டு சென்னையிலிருந்து வருகின்ற MP லட்சுமி அவர்கள் ரங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்வான என்று வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு மாப்பிள்ளை லிட்டில் ஸ்டார் திருப்பத்தூர் அருகாமையில் கருங்குளத்தைச் சேர்ந்த ஜெயமாதவன் அவர்கள் ரங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். நம்ம ஊர்ல இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற வள்ளி திருமண நாடகம் இல்ல. அப்புறம் திடீர்னு வில்லி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். என்ன நீ சொல்ற? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் அம்புட்டு தலையில முளைச்சது. என்னது? முடி. நீனா நானு போட்டி. கண்டிப்பா ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும் வள்ளி திருமணமா இல்ல வில்லி திருமணமான்னு. விடிகிற வரை இருந்த நாடகத்தை ரசிகர்களை தெரிவித்துக் கொண்டு 6 மணி கலையரசு 6 மணி சக்கரவர்த்தி அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் இணையதள புகழ் வளரும் கலைஞன் அன்பு தம்பி காரியாபட்டி அருகாமையில் வக்கனாங்குண்டுவை சேர்ந்த கருப்பசாமி அவர்கள் ரங்கமலையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு இசைப்பார்களே. காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ போகும்போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ போகும்போது சொல்வதுண்டோ. காசேரா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தை தவிர காசாலையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தை தவிர காசாலையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலைவனை கூட வணங்கிடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. காசேரா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கொடுத்தவன் முடிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் முடிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரிப்பவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும்
கையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளம் போடும் முன்னோடு காசேதா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் மனமே உன்னை கை பல்ல நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் மனமே உன்னை கை பத்த நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதில்லை போகும்போது சொல்வதில்லை நீ தேடும் போது வருவதில்லை போகும்போது சொல்வதில்லை கைதட்டின உலகம் நெஞ்சார்ந்து நன்றி நன்றி காசேதா கடவுளப்பா அது கடவுளுக்கும் தெரியும் அப்பா என்ற சிறப்பான பாடல். பணம் இருந்தாத்தான் வாழ்க்கை. கண்டிப்பா பணத்துக்கும் குணத்துக்கும் பரிச்சை நடக்குது, அதை பார்த்து நடந்துக்கடா தம்பி. ஏன்னா பணமா குணமா? பணம் தான் இப்ப வாழ்க்கை, குணம்லாம் இல்லை. பணம் இருந்துச்சுன்னா நம்மளோட 10 பேர் சேருவேன். கண்டிப்பா நீங்க தான் என் தங்கம் வயிறம் அண்ணே, நீங்க இல்லைன்னா என்னன்னே ஊர்ல நீங்க தானே தலைவரேன்னு சொல்லுவேன். காசு இல்ல ஒரு கட்டி கட்டி வாங்கி கொடுக்கல, இவெல்லாம் எதுக்கு தெரியும் சாதாம தெரியுன்னு சொல்லுவேன். பணம் தான் வாழ்க்கை. ரொம்ப சிறப்பாக பாடிய அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசூட்டி வரும் புதுகையை சென்று சுதர்சன் அவர்கள் விரங்கும் நிலையிலே மிருதங்கம் தபேலா போல தவுள் சிப்பார்கள். ஒரு பாயிண்ட் செஞ்சுக்கா
ஒன்ன வர சொன்ன நீ தனம் மன்னிக்கு நீ வந்தளிக்கிறா ரொம்ப சிறப்பாக இசைத்த கைதட்டின 4 பேருக்கு நன்றி. இசைத்த ரொம்ப தம்பி மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுக்கோட்டை காவேரி நகரைச் சேர்ந்த கேஆ ராஜா அவர்கள் பெருங்கமடைகளை ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த அனுபவமாக இன்னும் வாசிப்புலாம் இருக்கு. ஏன்னா நேரம் ரொம்ப சிறப்பாக இசைத்த அனுபவமாக நெஞ்சார்ந்த நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அனுபவமா குலையாண்டி விடுதியைச் சேர்ந்த சுப்பிரமணிய அவர்கள் விருங்கமடைகளை தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இதெல்லாம் நல்லா இன்னும் வாசிக்கக்கூடியவங்க. ஏன்னா நம்மளே நேரத்தை போக்கிட கூடாது. கண்டிப்பா. ஏன்னா நாடகத்துல இந்த எல்லாமே தலை சிறந்த யாரும் 4-5 லோக்கலா போட்டா நம்ம ஜவுரியத்துக்கு இழுத்துக்கிட்டு இருக்கலாம். எல்லாமே ரொம்பவே எல்லாமே பொறுக்கி போட்டுக்கனால இல்ல எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி பொறுக்கி போட்டதுனால எல்லாம் என் தலையில முளைச்சது. ஆமா முதல்ல நீண்ட தலையில முளைச்சா. ரொம்ப சிறப்பாக இசை சகல யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு முத்துமாரியம்மன் சிங்கமேனி உரிமை எம் சுப்பிரமணியன் குலையாண்டி விடுதி ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கும் அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி வந்திருக்கும் ஒளிவழி அமைப்பு CKP ஒளிபரப்பி. நான் எல்லாமே இசை நான் தான் பாட்டினேன். என் மதம்மா உன் மதம்மா ஆண்டவன் என்ன மதம். உண்மையிலே ரொம்ப சிறப்பான எம்மதமும் சம்மதமும். நான் ஒரு அனுப்பாக்கிட்டேன் நீங்க தானே. அவர் எங்க அக்கா மகன் தாங்க. ஓஹோ. ரொம்ப சிறப்பான முறை ஒளிபரப்பி CKP ஒளிபரப்பி
அன்புறவர்கள் இந்த ஆர்ந்த நன்றி என்று இழந்து வணக்கத்தை தெரிந்து கொண்டு சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பான உபசரிக்கும். உண்மையிலே மட்டனுக்கு மட்டனு, சிக்கனுக்கு சிக்கனு, மீனுக்கு மீன், முட்டைக்கு முட்டை, அந்த உபசரிப்பு ரொம்ப சிறப்பாக சமைச்சிருந்தாங்க. என்ன வேணும் ஏது வேணும்னு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு. அண்ணன் செந்தில் அண்ணன் வீட்டில் மிக சிறப்பான முறையில் சாப்பாடு. உண்மையிலே என்ன வேணும்னு உபசரிப்பு. போனவங்களாம் அந்த உபசரிப்பு தான் முக்கியம். வந்தவங்கள வாங்க உட்காருங்க, இப்படி என்ன வேணும் ஏது வேணும், நமக்கு சாப்பாடே வேணாலும் மறுவழி கொண்டாந்து வச்சு மீனை வாங்கி அது வாங்கின்னு அந்த உபசரிப்பு சாப்பாடு மிக மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அண்ணன் செந்தில் அண்ணன் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அந்த அக்காவுகளுக்கு இந்த உபசரிப்பு என்ன வேணும் ஏதுன்னு அன்புறவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்துறது இந்த சாப்பாடு தான். கண்டிப்பா ஏன்னா நிறைய ஊர்ல காசை கொடுத்துட்டு கடையில சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் கடையில போய் சாப்பிட்டோம்னா அந்த ஆளுங்க மதியம் வடிச்ச சோத்தை தண்ணியை ஊத்தி நம்மளை கண்டோம்னா 8:45 வடிக்கிற மாதிரியே நம்ம சோறே தின்னல இல்ல வடிக்கிற மாதிரி அவங்க இலையில வந்து கொட்டையில ஆவி பறக்குமா. அண்ணன் உங்களுக்காக சூடா சமைச்சணும், அது மயிரோட நல்லா இருக்காது. அதை தின்னு விட்டு நாங்க ஊருக்காரருக்கு பெருமையா சொல்லணும்னு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சாப்பாடு சூப்பர் ஏற்பாடுன்னு ஓகோன்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. உண்மையிலே அந்த மட்டனு சிக்கனு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து ஊர்ல தான் சாப்பாடு போடணும். 10 கலைஞருக்கு ஊர்ல சாப்பாடு போடத்தான் புண்ணியம். கண்டிப்பா நிறைய ஊர்ல காசை கொடுத்துட்டு கடையில சாப்பிட சொல்லி அது திருப்தியே இல்லை. 10 கலைஞர் நம்ம வந்து ஊர்ல சாப்பிட்டா அது பெரிய புண்ணியம். கண்டிப்பா சாதி மதம் பார்க்காம ஒற்றுமையா வந்து அது சாப்பிடுற. எதுக்கு நம்ம நாடகம் வச்சு மக்கள் நிகழ்ச்சி வைக்க தெரியாம நாடகம் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா திருவிழாங்கிறது எதுக்கு வைக்கிறோம்? சந்தோஷமா இருந்து பார்க்க தானே. ஆமா, திருவிழா வைக்கிறது பெருசு இல்ல. ஆமா, அதுக்கு நாடகம் வைக்கிறது பெருசு இல்ல. ஆமா, அந்த 10 பேருக்கு நாடக நடிகருக்கு சாப்பாடு போடுறாங்க, அதுதான் புண்ணியம், அதுதான் பெருசு. ஏன்னா 10 நாடக நடிகரும் சரி 10 பரதேசியும் ஒண்ணு. இப்ப அவரை செந்தில் என்ன சோறு போட வேண்டாம்ங்கறியா? 10 நாடக நடிகருக்கு சோறு போட்டா ஒரு பரதேசிக்கு சோறு போட்டது மாதிரி. நமக்கு ஆப்பு இங்கே இங்கதான் இருக்கு. நீ சொல்றது உண்மை. என்ன பரம்னா என்ன உலகம், தேசினா சுத்துறது. ஆமா, நம்ம ஊருக்கு ஊரு வேன் எடுத்துட்டு போய் சுத்தி சாப்பிடுறோம். ஆமா, அவன் வீட்டுக்கு வீடு தட்டு எடுத்துட்டு போய் சாப்பிடுறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து தம்பி நம்பர் வாங்கிடா. ஏனே இந்த விளக்கம் கொடுத்தாங்க. ஆமா ஆமா, இந்த பரதேசி நாடகம் நடிகர் நீ கமிட்டி மெம்பர் சங்கத்தில் ஆட சண்டால ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா கொஞ்சம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு மைத்துனர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அன்பு மைத்துனர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரகவர்களை பவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொழி, அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ். யாரு பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்கணும்டா. எப்படி என்ன ஆப்ல சொல்ற? பாத்துட்டியா? அப்படி இருக்கு. நாங்க இங்க வெளியிலே இருக்கோம், நாங்க என்ன பாக்கல. உன் தலையெழுத்து வெளியே தான் இருக்கணும், என் தலையெழுத்து உள்ளே தான். ஆனா நான் எதுக்கு பப்பனுக்கு போறேன் தெரியுமா? சாப்பாடுக்கு சாப்பாடு சரி, தண்ணிக்கு தண்ணி சரி, சம்பளத்துக்கு சம்பளம் சரி. டெய்லி 12 மணி ஆச்சுன்னா லேடிஸ் கட்டி பிடிக்கிற சீனு சரி. நீங்க 4 பேரும் செய்வன கொள்ளாத மாதிரி இப்படியே அமுக்கிட்டே இருக்கணும். நான் கட்டி பிடிக்கல, நீங்க கிஞ்ஞாமுன் உங்க தலையெழுத்து அப்படி. புதுகையை சேர்ந்த பிரகதீஸ்வரி அவர்கள் வருகிறவர்களை தான் சாவடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராசாத்தி உனக்கு அருவே காட்டு முள்ளத்திடி அடி அடியாத்தி முசிரிப்பு புளியங்காட்டு பூவாத்திடி அடி நடி ரங்கம்மா முள்ளக்கு அளிப்பு என்னென்று குழுங்குதடி நடி முத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இருக்குதடி அடி நடி ரங்கம்மா முள்ளக்கு நடிப்பு பொன்னித்தி குழுங்குதடி நடி முத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இருக்குதடி. ரொம்ப சிறப்பான பாடலை செய்த அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் விழா என்று உங்கள் அன்பை ஆசைப்பட காத்துக் கொண்டு இருக்கும் தொண்டி அருகாமையில் உள்ள திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திகராஜா பபுல் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின பக்த ஒடி பொதுமக்கள் அலைவல்லன
திரண்டு வருக இப்படிக்கு வெள்ளவெட்டான விடுதி மட்டையன்பட்டி கங்கன் தெரு ஊர் பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் நிமிடத்திற்கு நாடக அமைப்பாளர் நெம்மேலிப்பட்டி ஆர் சதாசிவ மகன் SR கண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 70,000, சரி கூடனா 1 லட்சம். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அந்த SR கண்ணனை தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் ஐயப்பன் பஜனை, முருகன் பஜனை, ஓம் சக்தி பஜனை, கேரளா பிள்ளை எல்லா பிள்ளைகளுமே இருக்கு. சண்டை மேல இருக்கு. அந்த பிள்ளைகளை கூட்டி வந்தா சண்டையும் போடுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பார்க்க அதோட 2-3 பேர் பின்னால கஜான்னு அடிச்சுக்கிட்டு பெறல. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அன்பு அண்ணன் சதாசிவம் ஒரு மகன் SR கண்ணனை தொடர்பு கொண்டு அமைத்த தர்வாரைகள் என்பதை தெரிவிக்கும். நாடகத்துக்கு நல்லா கொடுக்கலாம். 70,000, 80,000, 1 லட்சம் கூட கொடுக்கலாம். கண்டிப்பா விடிகிற வர கொட்டை ஏற கத்திரம்ல கொடுத்து அண்ணன் நான் கேட்கிறேன். அன்னைக்கெல்லாம் தோரம் வச்சு பக்கம் நம்ம ஆளு வேண்டாம் கெடுக்கிறது. என்ன சொல்ற? 50 ரூபாய் சொல்லுவேன், 35 ரூபாய்க்கு நான் போட்டாரேன் மயில புடுங்குறேன். இந்த அன்னைக்கெல்லாம் தோரம் வச்சு பக்கம் அக்கியம்பட்டின ஒரு ஊர். சரி 22 லட்சம். ஓஹோ லேடிஸ் 20 லேடிஸ் எல்லாம் கேரளா. 20 லேடிஸ்னாலும் ஐயோ 2 மரம் இடத்த மட்டும்தான் மறைச்சிட்டாங்க. நம்மளுக்கு வர்றதுக்குள்ள நமக்கு வரலாம் அம்புட்டு சில்லு முடிஞ்சு அதை பார்த்துட்டு தான் நீ உள்ள இருக்க போக மாட்டேன்ட்டிய. அது விடியல வர அதுவும் பாரு 10 மணிக்கு ஆரம்பிக்க 1 மணிக்கெல்லாம் சாமான அள்ளிட்டு போயிடுறேன். கண்டிப்பா நம்ம அங்கிட்ட ஆரம்பிக்கிறான், அவங்கிட்ட அவன் ஆரம்பிச்சு மொத்தமா 20 லட்சமும் போயிடுது. அதனால எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் தொடர்புல என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுக்கு மேல பேசணும்னா பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிக்கிறேன். முண்டை போய் எப்பத்தான் உள்ள ஓட்டு பொம்பளையால வர சொல்லுவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியும் நிலையத்தில் நாடகம் ரொம்ப சரியா 12:30 வள்ளி வருவாங்க. 1:45 1:45 நாரதர் வருவாரு. 3:45 முருகன் வருவாரு. 5:45 சாமங்கல வேன்ல ஏத்திடுவோம். ஏத்தி என்ன விவரத்தை முன்னாலே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். தம்பி நீ உள்ள விட்டு வள்ளியை வர சொல்லு, கல்லியை வர சொல்லு, முருகனை வர சொல்லு சொல்லக்கூடாது. அதுதான் டயத்தை சொல்றேன். ஏன்னா அந்த நாடகம் வந்து ஒரு நகைச்சுவைக்காக வைக்கிறோம். எல்லாரும் ஏன்னா பல துன்பம் இருக்கும். கண்டிப்பா வீட்டுல அந்த காசு கட்டல இந்த காசு கட்டல அப்படின்னு மக்கள் எல்லாம் சிரிக்கிற காத்த நாடகம் வைக்கிறது. 12:30 மணிக்கு வள்ளி வருவாங்க. 1:45 நாரதர் வருவாரு. 3:45 முருகன் வருவாரு. 5:45 சாமங்கல வேன்ல ஏத்திடுவோம். இந்த விவரத்தை முன்னாலே சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டு ஒரு ஆள் கேட்கிறேன், தம்பி பப்பர்கார் தம்பி நடித்த போதும் புலந்தது போதும் சரி உள்ள விட்டு டான்ஸ் கார பிள்ளை வர சொல்லுங்க. டான்ஸ் எதிர்பார்ப்பா. சரி டான்ஸ் விரும்புறான்னு அந்த பிள்ளை வச்சு அந்த பிள்ளை மதுரை ஜில்லும் முஜந்தண்டி முஜந்தன் ஒரு உச்சமில்ல நீ உள்ள விட்டு வள்ளியம்மா அரைச்சுனார். சரி சரி கதை எதிர்பார்க்கிறாங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு எப்படி அது ஆங்கான பூங்காவே சொல்லிச்சு. என்ன புதுக்கோட்டை இருக்கு பூங்கா புதுக்கோட்டையில இருக்கு. நீ உள்ள விட்டு நாரதரை வர சொல்லு. சரி நாரதர் பாருங்க 1 மணிக்கு வர்றாரு. 12 மணிக்கு வர சொல்லி எப்படி 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணன் செத்து 8 வருஷம் ஆச்சு. நீ உள்ள விட்டு ராஜபாட்டை வர சொல்லு அப்படின்னு. சரி ராஜபாடு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்புவ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தா அவரை கூப்பிட்டு கேட்டு என்னென்ன வர என்ன எல்லாரையும் போச்சுரிய எல்லாரையும் வர சொல்லி என்னென்ன வர அப்படின்னு கேட்டு ஒண்ணு தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துருத்தோங்கன்னா அதனால வரைச்சான் தம்பியா. குடியார மோதி அவன் பேச்ச கேட்டு 2 மணிக்குள்ள நாடகத்தை முடிச்சாச்சு. அப்புறம் ஊருக்கார யார கேட்டு தம்பி நாடகத்தை முடிச்சுன்னு கேட்டான். சரி ஐயா இந்த வெள்ளையும் ஜெயமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாரு. அவன் சொன்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு பாப்பா அப்படின்னு. நான் அன்னைங்கிறேன் போடா வெண்ணை சொல்லிட்டேன். பக்கத்து இருக்காரன் ஐயாப்பா பைக்கிறது கிளம்பிட்டு அப்புறம் கோயில போய் 7-8 பாட்டு படிச்சு காசு வாங்கிட்டு வந்தோம். இதை ஏன் இடையில சொன்னா யாரு இடையில என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. கண்டிப்பா நம்மளை கூட்டி வந்தவர் யாரு SR கண்ணு. ஆமா அவர் சொல்றதான் கேட்கணும். அது 5 மணி வரை தான் கேட்கணும். ஆமா ஆமா அதுக்கடுத்து அவர்கிட்ட கேட்கணும் அண்ணே ஊர்ல பணம் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. சரி வாங்கிட்டோம்னு சொன்னா நம்ம சொல்றதான் கண்ணன் கேட்கணும். பணம் வாங்கல சொன்னா இந்த நாடகம் நடத்துவேன்னு சொல்லலாம். என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நம்ம ஆண்வர்க்கம்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஏன்னு போனாலும் ஒரு ஆளத்தை எந்திரிச்சு போக. சரி அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சானா இது கட்டிங் கிட்டிங் இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனா இந்த நாட்டுல பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழ முடியாது. ஏன் இப்படி சொல்றீங்க? நம்ம தமிழ்நாடு தாண்டா பெண்களுக்கு ஒற்றுமையே. கண்டிப்பா ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர். சரி ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர். பைப்புல தண்ணி மட்டும் பிடிக்கல குடம் மட்டும் லேசா இடிச்சுட்டோம். அப்புறம் இந்த ஊரு பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருக்க
கிளர் கூட பைக்கில் ஆதன கொட்டில ஏறி போன 2 கண்ணால பார்த்தேன். திடுத்திருந்து போனேன். உழைச்சாலும் தெரியாது. அது போடி அவளை இவளன் மண்டை உள்ள வர பேசு. நம்மளால அப்படி இல்லை. சண்டை வந்தா நோத்த நம்ம வெட்டுறேன் குத்துறோம் சொல்லுவேன். அதோட முடிச்சுக்கிறேன். ஆனா பெண்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன வச்சுக்க. கல் தங்கராஜ் பொண்டாட்டிய சுப்பிரமணி வச்சுக்கோம். நைட்டு மட்டும் சொல்லு. கல் விடியும்னு சிங்கப்பூர், சீனா, துபாய், லண்டன் போயிடும். நம்ம வர்க்கத்தில் சொல்லு. எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ஒண்ணு ஒரு கட்டிங்க காட்டுன்னு கட்டிங் கூட போச்சுன்னா சரி சுப்பிரமணி பொண்டாட்டி நான் தாண்டா வச்சுக்கிறேன். இவன் தான் வாய் விட்டு மாட்டிக்கிறேன். நம்ம ஆம்பளை ஆள்கிட்ட அதே ஒரு ஒற்றுமை. நான் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். அவளை தாத்தாக்கா எல்லாரும் விடிகிற வரை இருங்க. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல. அவங்க வீட்டுல கறிக்குழம்பா என்ன லோனுன்னு யாப்பா கேக்குறேன். கால் 10 நாளைக்கு முன்னால ஒருத்தர் எங்க ஊர்ல பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டு வந்தேன். சரி சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் புள்ளி ரீடிங் எடுக்க வந்தேன். அவனோட விட மாட்டேங்குது. 10 ஆதார் கார்டு சிராஜ் எடுத்து வீட்டுல வச்சுக்கிறது. ஓஹோ. அதுவும் இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டேன். எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கேன். சரி நம்மால் சொல்லுவேன் நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கட்டும் சொல்லுவேன். எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன். பல்லு முட்டு சிரிப்பு போல் இருக்கேன். பார்த்தா அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை பாய்க்கு போய் பரட்ட மாதிரியா சொல்ற தலையது சீ வைடி பூன்னு சொல்லுவேன். சரி 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா பொண்டாட்டிக்கு பூ சேலை ஜாக்கெட்டு, புருஷனுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. சரி நைஸா புருஷன் கேட்பாரு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி ஏய் நான் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கணும். என்னவோ மற்ற நாள்லாம் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு. என்ன பேரு? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, ஓஹோ, வெள்ளண்டி, களஞ்சியம், சரி மதுரா, பிரகதீஸ்வரி, மயிர புகுராண்டி. லோனு பேரியா? ஓஹோ. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. சரி அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சா ஏன்னு பணம் வாங்குற வர புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சிருக்கேன். செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எப்படி அக்கா 5ஆம் தேதி கட்டி உங்களுக்கு கும்பிடுறக்கா. அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காக்கா வேலையை விட்டு நிக்கிறாங்க அக்கா. அதே ஆசீர்வாதம். சரி விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது ஏன்னா விடிவெள்ளி விடியுமோ விடியாது. சரி 4:30 மணிக்கெல்லாம் வந்துரு. புருஷன் நாள் லோனுக்காரன் என்ன தெரியல. வந்து வீட்டு வாசல்ல வந்து ஒரு பாயை விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பத்த வைக்கிறேன். சரி அதான் விடிவெள்ளியா. ஓஹோ. அந்த பணம் வசூல் பண்ற வரை அந்த விளக்கு ஏறி அதுக்கப்புறம் வசூல் பண்ணி முடிச்சோன்னா விளக்கு அமைச்சினா. இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டியச்சா போயிருமா. அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பாங்க. ஆமா அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆளப்போற மந்திரி மாதிரி. தலை 200 ரூபாய்க்கு கேன் பேக்கு கீழ்ச்சி வச்ச செருப்பு. சரி நான் தான் குழுத்தலைவி மயிரா புடுங்கின தலைவி. ஆனா ஆளு சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்கும். எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன். நீ சொல்ற அதுல சிரமமே குழு தலைவி. அதுல இந்த குழு தலைவி காசை கட்டுரு இல்லைன்னா உன்னை நீக்கி போய் காசை போட்டு கொடுத்தோம் மாதிரி. ஆளு சிரிக்கிற. லோனு வாங்குற பெரிய விஷயம் இல்லை. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். 50,000 வாங்கினா 80,000 கட்டணும். ஆமா புருஷன் என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரிஞ்சுக்கிடுவாங்க. திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் லோனுனா அந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்த அம்மன் போட்டு அடிக்கிறது. இதே நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவருக்கு. ஆமா பொண்டாட்டி வீட்டுல வச்சு முதுகுலே குத்தும். என்ன சொல்றீங்க? நம்மளால உள்ள இருந்து கத்தாம பாரு அடிக்கிற மாதிரி சாகுடி சாகுடின்னு வெளியே வந்து சொல்லுவேன் பாரு மாப்பிள்ள உங்க அக்கா பிரிச்சு புட்டம் சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவேன் கொஞ்சம் கழிச்சு சுடுதண்ணி காய வை அப்படின்னு. எதுக்கு? உத்தரம் கொடுக்க. ஏன் அப்பல இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அடி வாங்கியிருக்கோம்ல. நான் எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகன் தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனியே துவங்க நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். 5 வைங்க. ஏய் என்னையா வந்துற சாப்பிட்டு எது கழிக்குது? சரி சரி மற்றும் நாடகத்தினை வீடியோ கொண்டு எனது பாசமிகு அன்புடன் கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்புடன் கனி அவர்களுக்கும் கோமாளி நம்ம நாடகம் எங்க எந்த ஒரு மாவட்டம் என்ன தாலுகா எந்த கிராமத்தில் நாடகம் நடக்குன்னு பேஸ்புக் ஐடியில கோமாளி ரசிகன் சரியா 10 மணிக்குள்ள அந்த வீடியோ வந்து எந்த ஊர் எங்க என்ன. அதே மாதிரி நம்மளோட நாடகத்தில் வீடியோ கருவிகளை பாசமிகு அன்புடன் இது உங்க ஊரு யூடியூப் சேனல் அண்ணே கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. கண்டிப்பா நாடக கலையை நல்லா ரசிக்கிற ஜோரா கைதட்டு உண்மையிலே கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. நாடகத்தை வேற வேலை பார்க்கிறார். இந்த நாடக கலை தான் முக்கியம். கண்டிப்பா அவர் என் போன்ல பேசுறார். தம்பி நிறைய ஆளுங்க குடிச்சுக்கிட்டே திடுறாங்க. அந்த குடிக்குன்னு ஒரு நல்ல சிறப்பான மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லணும் விழிப்புணர்வு
அவங்க ரொம்ப சிறப்பான முறையில் யூடியூப் எடுக்கின்ற 2 பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனது தோங்கிட நன்றி என்று கலந்த வணக்கம். குடிதான் பல குடும்பத்தை கெடுக்கிறது. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாருமே தான் குடிக்கிறேன், பொம்பளை ஆம்பளை எல்லாருமே குடிக்கிறேன். தெரியாம குடிக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சு குடிக்கிறோம். தயவு செய்து குடிதான் வாழ்க்கையை கெடுக்கிறது. தயவு செய்து 717 கடை பூட்டினோம்னு சொன்னாங்க. சரி, ஆனா எல்லார் வீட்லயும் பிராந்தி பாட்டில் இருக்கு. வாட எல்லாரு மேலேயும் குபீர் குபீர்னு வருது. ஆமா ஆமா, பூட்டினோம் கூட எல்லாத்தையும் திறந்துட்டாங்க போல. பிராந்தி தான் வாழ்க்கையை கெடுக்கிற. நம்ம பிராந்தி குடிக்கல எல்லா வேலையும் செல்லும். கட்டிங் போட்டா அவனை வெட்டணும் குத்தணும் அப்படின்னு. ரத்தம் இருக்க வர தண்ணி சாப்பிடலாம், பொம்பளைய கற்பழிக்கலாம், 10 பேரை அடிக்கலாம், குத்தலாம். கொஞ்சம் சரக்கு கூடுனுச்சுன்னா வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் செரிமான பிரச்சனை வரும், அப்புறம் லிவர் இதாயிரும். அதோட ஆளு குளோஸ். தயவு செய்து உங்களை கும்பிடு கேட்க தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் பைக்கில் போகல ரொம்ப கவனமாக போங்க. அன்னைக்கெல்லாம் பார்க்க ஒரு 18 வயசு பையன் ஒன்று, ஒரு 16 வயசு பையன் ஒன்று. இப்போ 1,00,000 ரூபா 2,00,000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்களே பைக். அது பாருங்கடா, கேடிஎம்மா பிடிஎம்மா பைக்கில் எடுத்துக்கிட்டு தான் போனேன். சரி, போனவே டெம்போக்குள்ள கொண்டே விட்டேன். டெம்போக்குள்ளங்கிறேன், டிப்பருக்குள்ள கொண்டே பார்த்தா வெறும் குடல் தான் இருக்கு. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். நான் வளர்த்த அண்ணன் தங்கச்சி எல்லாரும், அதுவே நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் பைக்கில் போகல, ஸ்கூட்டியில் போகல, 100ல போங்க அம்மா, 100ல 108ல போகல. வளர்த்த ஆத்தா போன வேற வாங்கி கொடுத்தாங்க இந்த வெளிநாட்டுல இருந்து. பாவம் அப்படின்னு புரிஞ்ச புள்ள அங்கே கிடந்து வெயில கிடந்து சாவேன். சரி, பொண்டாட்டிக்கு வெளிநாட்டு தங்கம்னு செய்யணும் மோதிரம் அவங்க எடுத்து கொடுக்க இவங்க வீடியோ கால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. எப்படி 1 வருஷத்துக்கு வரமாட்டேன். கிச்சு 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 அது வந்தாலும் அந்த பணத்தை கட்டி வர வேணாம்னு சொல்லிட்டு கிச்சு 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 அவன் கிடந்து சாவேன். இவங்க பார்த்தா இந்த காசு பைனான்ஸ் விடுவாங்க. எப்படி அந்த செயின் பார்த்தா கொடுத்துட்டு அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. நிறைய ஆள் போய் வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிறேன். கண்டிப்பா போயாம விசா திருட்டு விசால போயிட்டு அங்கேருந்து வீடியோ போடாம பாரு. புதுக்கோட்டை மாவட்டம் அவங்க கொட்டுத்தாளுங்க என் பேரு சுந்தரம் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன எப்படியா கூட்டிட்டு போயிருங்க. அவன் பாவம் கஷ்டத்தை நினைச்சு வாருங்க. அன்பு சொந்தங்களே, தாய்மார்களே, போனே நோண்டிக்கிட்டு இருக்காதீங்க, குடும்பம் நோண்டிக்கிட்டு போயிடும் என்பதை சொல்லி நான் விடை வருகின்றேன். ஏன்னா என் முன்னாட்டில போன் இருந்தாத்தேன் அவளுக்கு சோறும் தேவையில்லை, ஒரு இதுவும் தேவையில்லை. ஆனா நான் மட்டும் சரி நாடகத்துக்கு போயிட்டு வந்தேன்னா என்னை விட்டு சாப்பிடவே மாட்டாங்க. 4 மணியா இருந்தாலும் சரி, 5 மணி. அன்னைக்கெல்லாம் மெட்ராஸ் போயிட்டு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். சரி, என்னை விட்டு சாப்பிடவே மாட்டாங்க. மாப்பிள்ள குணம் அப்படி, அதான் அப்படி கொடுத்து வைக்கணும். தங்கமான குணம். 4 மணியா இருந்தாலும் சரி, 5 மணியா இருந்தாலும் என்னை விட்டு சாப்பிடவே மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் தான் போய் உலைய வைக்கணும். உங்க வீட்டுல எப்படி? நீ அப்படி இல்லை. ஏன்னா நீ போய் பாத்திரம்லாம் விளக்கி துணிமெல்லாம் துவச்சிட்டு தான் உள்ள. ஆமா ஆமா, நம்ம பத்த அவதி அப்படி. இதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாம அதனால உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். ரொம்ப இதுக்கு மேல போட்டு அறத்து குமிச்சோம்னா உள்ள போடாம கடுப்பாயிருவிய. என்ன பாட்டு படிக்கிறேன்னு தெரியலையே. வாடி ராசை போல 5 ரூபாய் ஆடிரா சத்தியே நாவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மாமெந்தத்தை எம்மாடி கொழுந்து எங்குருடி கொஞ்சம் கறி இருந்து கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள ஆடிரா சத்தியே நாவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த மறி கொழுந்து நீ குருடி கொஞ்சம் கறி விருந்து ஆடி கஞ்சி கஞ்சி நாவாரே நெஞ்சிக்குள்ளே நீ வாடி ஆடிரா சத்தியே அவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே நானே
வாரி விருந்து ஆடி கொஞ்சி கொஞ்சி நான் வாரே நெஞ்சுக்குள்ள நீ வாடி ஆடியா சத்தியே நான் வாரே சுத்தியே பார்வையிலே நான் பூத்த சோலையிலே இது உங்க ஊர் யூடியூப் சேனல் அன்புடன் சார்பாக எனக்கு 300 ரூபாய் அன்பளித்து பெருமைப்பட்டுகின்றார்கள். அன்புடன் சார்ந்து நன்றி என்று சிறந்த வணக்கம் வணக்கம் அன்பரும். ஜிஞ்சினு காஞ்சி 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 குச்சி காஞ்சி 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 குடச்சி காஞ்சி 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 அந்த பாஞ்சு குடி பாஞ்சு ஜினுக்கு ஜிஞ்சினு காஞ்சி கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அளவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல சிரிப்பன் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சால் வருகிறது சரிங்க துன்பவரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சால் வருகிறது சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு அழுகிறேன் 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 பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முழுக்கு ஆனா பத்தி கதை உள்ளத்தில இருக்கு பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முழுக்கு ஆனா பத்தி கதை உள்ளத்தில இருக்கு தண்ணீர மீனுண்டு தரையில மாறுண்டு மாட்டிரச்சா தின்றுவிடும் கணக்கு இப்போ நான் இருக்கும் இருப்பு 4 பேரு பொறுப்பு நல்லாத்தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு ரொம்ப நல்லாத்தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல சிங்கினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தால் இடையிலே ஆட்டமாடு ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அளவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் 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 நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல அழுகிறேன் 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 வந்து நிக்கிற வரைக்கும் ஆசிபியலா ஆமா ஆத்தாடி டைமிங் நீங்களே எப்படித்தான் இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நாடக பார்க்கல வேற எதுவும் பார்க்கல ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அமைதியா நாடகமா பாக்குறாங்க ஏன் எல்லாம் அமைதியா உட்காந்துருக்கீங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துருக்கீங்களா நீங்க எல்லாம் வேண்டாம் நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் உங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்க 4 பேருக்கு வணக்கங்க வணக்கம்மா வெட்டிக்காரரு சொல்லுமா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் மிருதங்கர் அண்ணே வணக்கம் நல்லா இருக்கியா என்ன சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு ஆளுங்கறாப்பா ஆமா என்ன வந்தன தண்ணி அடிக்கிறியா ஏதோ அம்மா புண்ணியத்துல இருக்கிறேன் யார் அம்மா புண்ணியத்துல அம்மா புண்ணியத்துல இருக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா பாலக்கறாப்பா வணக்கம்ப்பா மைக் செட்டுக்காரண்ணே உங்களுக்குள்ள என்னத்த பேசிக்கிறியா பொம்பளை பிள்ளை வந்தா பொம்பளை பிள்ளைய பார்க்கணும் நல்லா இருக்கிறீங்களா அவரை ஏன் பாக்குறிய வந்தமா நாடு வச்சு நாடகமா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் பிடிக்க கையளவே நெஞ்சத்தில கடலளவே கையளவே நெஞ்சத்தில கடலளவே ஆசை வச்சான் அதுதான் காதல் வச்சான் என்னது டைமிங்மா என்ன டைமிங் அந்த பிஜிஎம் வீடியோ எடுக்க அனைத்து உள்ளவங்களுக்கும் அண்ணே
வணக்கண்ணே. கனியண்ணா சரி மறந்துட்டேன். எழுத்தளவு சிக்கல் மச்சான் அதுதான் காதல் மச்சான் கையளவு நெஞ்சத்தில கடலளவு அது வர பலவு தூரம் அதுதான் இது எர்த்தடிக்குதுனே எர்த்தடிக்குதா எர்த்தடிக்குதுல வாயை பிடிச்சிருக்கு ஏறி நன்னாங்க என்னம்மா காலு கையெல்லாம் ஒட்டச்சிடுவேன். நீங்க ஏன் எந்திரிக்கிறீங்க? எங்கடா நீங்க எந்திரிச்சிங்க. நான் உட்கார்ந்து இருக்கேன். நீங்க எந்திரிச்சீங்கன்னு இல்ல அந்த நீங்க பாக்கலையா? பாக்கலையா? எங்க திரும்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தாளக்கார பார்த்தா நின்னுக்கிட்டே இருக்கேன். ஏமாமா எந்திரிக்கிறீங்களா? இல்ல என்னம்மா அது என்னல அது? ஏமாப்ல எந்திரிச்ச மாதிரி தெரியும். நீங்க எங்க எந்திரிச்சீங்க? அவர் எங்கம்மா எந்திரிச்சாரு? ஏய் கண்ணு என்ன பொட்டையா? மாப்ளைய பார்க்கல. அட நீங்க எந்திரிச்சிய? இல்லம்மா. எந்திரிச்சியங்க? எங்க ஆமா என்னது தீர்மானம் ஏறி நன்னாங்க ஏறி நன்னா மாமா இறங்க பால தப்புதானா பாத்தரெல்லாம் மறிக்கட்டுமா பழத்தெல்லாம் மறிக்கட்டுமா இருந்தானே தனிதானே நானே இருந்தானே என்ன தேய்ச்சி தனமுடிகி என்ன தேய்ச்சி தனமுடிகி பிரியமான உடலையே
என்னம்மா என்னாச்சு? நல்ல பாம்பு இல்ல கொஞ்ச நேரம் உங்களுக்கு மட்டும் படம் எடுக்குது எப்படி? அப்பப்ப உங்களுக்கு எடுக்குமா? வயசாயிடுச்சுமா, ஒரே வயசாயிடுச்சுன்னா சும்மா தானே இருக்கணும். உங்களுக்கே எந்திரிக்குது. படம் எடுக்க முடியாது. என்னதுங்க? பாம்பு. பாம்பு செத்து போச்சுங்க. விரிச்சி வச்சு அடுத்த பாட்டு ஓடுமா? மச்சான பாருடி இல்ல மச்சமுள்ளாலடி ஏ மச்சான பாருடி மச்சமுள்ளாலடி ஆடுறோம் ஏ வெட்டரோ வாங்கடி ஓரளவு இழுத்து போடுவோமா? போடுமா. ரொம்ப இழுத்தேன்னா சாமஞ்சத்துல நொறுக்கி விட நொறுக்கி. எப்படி இழுக்கணும்? ஓரளவு. ரொம்ப இழுத்தனுச்சுனா ஒரு மாதிரி போயிடும். ரொம்ப இழுத்தா வச்சுக்கவே இந்த இருக்குல ஸ்டீல் அதுல அடிங்கறியா? சாமல அடி சொல்றியாம்ல பையா பாதி. போடுமா. நம்மோரே முன்னால நீ வாயா பின்னால ஐகோ ஏ நம்மோரே முன்னால நீ போற பின்னால லைக் போட்டதுக்கு என்னம்மா? இவ்வளவு நேரம் கை கால் பார்த்து வாசிக்கல. ஆமா. இப்போ நான் என்ன காட்டுறேன்னா அதை பார்த்து வாசிக்கணும். நீ என்னத்த மாட்ற? குண்டியாடுனா குண்டியா பார்த்து வாசிக்கங்க. இவ்வளவு நேரம் கை காலை பார்த்து வாசிக்கல. இப்போ என்ன காட்டுறேன்? நல்ல உத்தியோகம். லைன் மாத்தி கொடுக்குறீங்களா? மாத்தி. சரி போயிட்டு பொறுமையா வாங்க. எப்படி அப்படியே வாசிக்கிறியா? உன்னை பெத்தவருக்கு வாசிக்க தெரியாதாம்மா? வீட்ல ட்ரைனிங்கா? அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. உனக்கு எப்படிப்பா? அப்புறம் எப்படி உனக்கு இப்படி தெரியுது? மாப்பிள்ளை என்னைய பார்த்து கத்துக்கிட்டாருமா. பார்த்து எதை பார்த்து? மோடு பிள்ளைய பாப்பா அதெல்லாம் வாசிக்கிறத பார்த்துடா. அடி பார்த்தாலும் பார்த்தேன்னா புள்ளரங்குமா, அடி பார்த்து அடி புள்ளரங்குமா. தஞ்சாவூர் உருமி மேலும் ஆடி வரும் துணிக்கி வச்சது பக்கம் போல போல சத்தியாக வேலை அடி பஞ்சு மிட்டாய் சேகரட்டி அடி பட்டு வல்ல புத்தகி அடி கொண்டு போதலே மச்சப்பார தீராதடி மச்சாங்குரி மாறாதடி
மாடுத குத்துறன் குத்துறனே சொல்லிப்பட்டு குத்தாமத்தான் போறீங்களே ராசாவே ஏ ராசாவே அடி என்னத்த அடியே என்னத்த குத்தாமத்தா போறீங்களே ராசாவே ஏ ராசாவே மாற்றே மாற்றே ஏமாட்டிர மாட்டிரனே சொல்லி புட்டு மாட்டாமத்தா போறீங்களே சுத்தி ஏறி இருக்கும் 5 ஏறி இருக்கும் எதுக்குங்க இந்த கட்டதா ஆத்தாடி சீட்டு லைட்டு அடுத்த ஏறி ஏறு அடுத்த ஆட்டோங்கிறப்பா இவங்கள்ட்ட போறத விட உங்கள்ட்ட வரதுல எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன் கேளுங்க நான் அப்பா நீங்க அப்பா இல்ல நான் மகள் இல்ல எதுல நான் சூடானே மோகினி கைத்தீட்டாலே மாங்கனி நேரம் அம்மா மட்டும் வந்திருந்தா ஆ? என்ன பண்ணிருப்பியா நேரம் உங்க அம்மா மட்டும் வந்திருந்தா ஆஹா என்ன எப்படி வேடிக்கை பாக்குறிய அதை ஏமாதான் அவ்வளவு வேடிக்கை பாப்பியா புள்ளைய பாக்குறது வேற அம்மாவை வாங்குறது வேற வாங்குறதா ஒண்ணுமே நீ வாங்கினது இல்லையாமே தொழில் வாங்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரிஞ்ச அது வேற ஆள பாத்துட்டு போயிருச்சு எதுக்கு உனக்கு இதெல்லாம் ஜூம் பண்ணி நீங்க எடுத்து போடணும் அத்தனை ஒரு பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கிட்டு போடணும் நான் மோகினி கைத்தீட்டாலே மாங்கனி ஏமா பாவம் அவரே எப்பன்னு கிடக்காது அவர் வயசான ஆளுது ஏ அப்பாப்பா அப்படியா இன்னைக்கு வந்திருக்க 2 அப்பா பேசாம உன்னைய பெற்றதுக்கு நான் படத்துக்கே போயிருக்கலாம் என்ன படத்துக்கு உங்க அம்மா தான் சிரமப்படுத்தி வீட்டிலே இருந்துட்டா என்ன படங்க ஏய் மாமா என்ன படம் சொல்லுங்க மாமா கணவனை கண்கண்ட தெய்வம் அது நீங்க சரிபட்டு வர மாட்டிய அத போய் உங்களை சொல்லணும் சரி வருமா கூப்பிட வேண்டிய ஆள இப்ப யாராவது வாய தரங்களே யார கூப்பிடணும் தெரியுமா யார கூப்பிடணும் பப்புனை கூப்பிடணுமா எந்த பப்புன பப்புனு கார்த்திக் ராஜா ஓஹோ வீக்கெல்லாம் பேசக்கூடாது என்கிட்ட அதெல்லாம் நான் இல்ல பாட்டு பாடணும் வேணாம் கார்த்திக் ராஜா கூப்பிடணுமா ஆமா அதுக்கப்புறம் சிங்கம் வரும் சிங்கம் மருதமணியா ஆமா மணி இல்லாம பண்ணி விட்டுருவேன் அவர் மருதமணியா கார்த்திக் ராஜா ஆமா கூப்பிடு வேற பப்புனே இல்லையா பேசண்ட் என்ன யானை அவரை கூப்பிடுறிய வேற பப்புனே இல்லையா அப்ப கார்த்தி வாய்க்கு வந்து வாயில கிழிச்சு விட்டுருவேன் ஏமா அவருக்கு மேலே ஐயப்பா என்னம்மா ஒரு மரியாதை உங்களுக்கே மரியாதை இல்ல அவனுக்கு என்ன மரியாதை எனக்கு அம்மா மரியாதை கொடுக்க மாட்டா அதாவது பெத்த மகன் நானும் மரியாதை கொடுக்கறது இல்ல கார்த்திக் ராஜா கூப்பிடுமா வேணாமா மட்டும் போதுமா விடிய வரைக்கும் ஆட சொன்னா ஆடிக்கிட்டே இருப்பேன் எனக்கு இவனை கூப்பிடும் போது மட்டும் அப்படியே கடுப்பாகுது எனக்கு ஏன் அப்படி கடுப்பாகுது எனக்கு என்னமோ வேண்டாம் இந்த தண்ணி எடுத்து குளிச்சுக்க வீட்டுல வரும்போது குளிச்சுட்டு வந்துட்டேங்க இங்க வந்து இந்த ஊத்து ஊத்து சித்தாரை கட்டிக்கிட்டு